Taste the Daily. டெல்லி கார் வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தவர்கள் உடல் பாகங்கள் துண்டு துண்டாக சிதறி கிடந்த பரிதாபம். கார் வெடி விபத்தில் படுகாயமடைந்த 24 பேருக்கு பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை. பலருக்கு உடல் உறுப்புகள் சிதைந்திருப்பதால் உயிரிழப்புகள் உயரக்கூடும் அச்சம். டெல்லி கார் வெடி விபத்து நிகழ்ந்த இடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள், தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அருகில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆராயும் டெல்லி போலீசார். டெல்லி கார் வெடிப்பு குறித்து தேசிய பாதுகாப்பு முகமை மற்றும் தேசிய புலன் ஆய்வு முகமை விசாரணை. சிஎன்ஜி கசிவால் கார் வெடித்ததா அல்லது சதி செயலா என தீவிர விசாரணை. டெல்லி கார் வெடி விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு செய்த அமித்ஷாவிடம் சம்பவம் குறித்து விளக்கமளித்த டெல்லி காவல் ஆணையர். செங்கோட்டையில் வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இருந்து சுமார் 3000 கிலோ வெடிப்பொருட்களுடன் AK-47 துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜெய்ஷ் இ முகமது மற்றும் அன்சார் கஸ்வத் உல் ஹிந்த் பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்புடைய 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். டெல்லி கார் வெடிப்பின் போது மக்கள் பீதியடைந்து ஓடிய சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளது. வெடி விபத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை அமல். கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து டெல்லி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு. முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லி வெடி விபத்தை அடுத்து நாட்டின் முக்கிய நகரங்களில் தீவிர கண்காணிப்பு. மும்பை, கொல்கத்தா, லக்னோ, காசியாபாத், ஜம்மு, ஸ்ரீநகர் உள்ளிட்ட இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் உச்சக்கட்ட உஷார் நிலை. பயணிகளின் உடைமைகளை முழுமையாக பரிசோதித்த பிறகே ரயிலில் பயணிக்க அனுமதி. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அவசர ஆலோசனை. மத்திய உள்துறை செயலாளர், உளவுத்துறை இயக்குநர், தேசிய புலன் ஆய்வு முகமை அதிகாரிகள் மற்றும் டெல்லி காவல் ஆணையருடன் ஆலோசனை. கார் வெடி விபத்து தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். டெல்லியில் நடந்த வெடி விபத்திற்கு காரணமாக இருந்த கார் 2014ஆம் ஆண்டு ஃபரிதாபாத்தில் விற்பனை செய்யப்பட்டு இதுவரை மொத்தமாக 4 பேரிடம் கைமாறியிருப்பதாக தகவல். கார் வெடித்து சிதறுவதற்கு முன்னதாக நண்பகலில் டெல்லியின் வடக்கு பகுதியில் கார் வலம் வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தலைநகர் டெல்லியில் கார் வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையம், விமான நிலையம் மற்றும் முக்கிய சாலைகளில் தீவிர சோதனை. டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடி விபத்து சம்பவம் எதிரொலியாக மதுரையில் ரயில் மற்றும் விமான நிலையங்களில் பாதுகாப்பு உஷார். மாநகரின் முக்கிய இடங்களான மீனாட்சியம்மன் கோயில், திருப்பரங்குன்றம் கோயில் மற்றும் பெரியார், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையங்களிலும் பாதுகாப்பு தீவிரம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் உச்சக்கட்ட பாதுகாப்பு.
மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை விமான நிலைய காவல்துறையினர் தீவிர சோதனை. டெல்லியில் நடைபெற்ற கார் வெடி விபத்து சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், ராமநாதபுரம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. விமான நிலையம், ரயில் நிலையம், கோயில் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் தீவிர சோதனை. டெல்லி கார் வெடி விபத்து தொடர்பாக உபா சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள BNS வெடிப்பொருட்கள் சட்டப்பிரிவுகளும் சேர்ப்பு. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தலைவர்கள் பதிவு. டெல்லி செங்கோட்டை அருகே ஏற்பட்ட கார் வெடிப்பில் பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அறிக்கை. ஃபரீதாபாத் பகுதியில் நம் பாதுகாப்புத் துறையினர் மேற்கொண்ட விரைவான மற்றும் திடமான நடவடிக்கைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பாராட்டு. சுமார் 300 கிலோ வெடிபொருளும் பல AK-47 துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டிருப்பது நம் நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக நிலவும் தீவிரமான அச்சுறுத்தல்களை தெளிவாக காட்டுவதாக புரட்சித் தமிழர் அறிக்கை. டெல்லியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை உயர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மக்களின் பாதுகாப்பையும் மாநிலத்தின் அமைதியையும் உறுதி செய்ய முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், மேலும் கரையோர பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி தொடர்ச்சியான கண்காணிப்பும் வலுவான கண்காணிப்பு முறைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அறிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோயிலில் இரவு காவலர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கும் அதிமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசிய சம்பவத்திற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கோயில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என ஒன்று எதற்குதான் இருக்கிறது என ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ஆளத் தெரியாமல் ஒரு சில அதிகாரிகளின் கைப்பாவையாகி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் தலைமையிலான ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். கோயில் கொலையில் தொடர்புடைய கொலையாளிகள் மற்றும் அதிமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசி தாக்கிய குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலின் இரவு நேர காவலாளிகள் இருவர் வெட்டி கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஏவல் துறையின் செயல்பாடு திறனின்மையால் துணிகரமாக அரங்கேறும் கொலை சம்பவங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலையில் அடர்ந்த வனப்பகுதியில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் அழுகிய நிலையில் கண்டுபிடிப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் பட்டாக்கத்தியால் தாக்கியதில் 3 பேர் படுகாயம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஊருக்கு ஊர் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருப்பதாலேயே குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே கணவன் குடித்துவிட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்த நிலையில் காதல் திருமணம் செய்து 7 மாத கைக்குழந்தை உள்ள இளம்பெண் தூக்கிட்டவாறு சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி.
இளம்பெண் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் திருவள்ளூர் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்ட நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகும் அவலம். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த மளிகை கடை உரிமையாளர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். வீடியோ ஷூட்டில் செலுத்தும் கவனம் ஒரு நாளாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளை காப்பதிலும் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதிலும் இருந்ததுண்டா இந்த பொம்மை முதலமைச்சருக்கு என மக்கள் ஆவேசம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வேன் கிளீனர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதால் யாருக்கும் பாதுகாப்பற்ற நிலை. மேற்கு வங்கத்தில் இருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 7 கிலோ கஞ்சா சிக்கியது. போதையின் பாதையில் இளைஞர்கள் பயணிப்பதையே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு விரும்புவதாக பொதுமக்கள் சாடல். சென்னை ராயப்பேட்டையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த இளம்பெண் பிடிபட்டதுடன் அவரிடமிருந்து 88 போதை மாத்திரைகள் பறிமுதல். இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் மர அறுப்பு ஆலை குத்தகைதாரரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த பெண் போலீசில் சரண். மர அறுப்பு ஆலை குத்தகைதாரருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்த நிலையில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் முறையற்ற உறவில் இருந்த பெண் வெறிச்செயல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. முறையான ரோந்து பணிகளை மேற்கொண்டு கொள்ளைகளை தடுக்க தவறிய விடியா அரசின் ஏவல் துறை விரைந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என பேட்டியளிப்பதற்கு மட்டும் தவறுவதில்லை என பொதுமக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் வேலை செய்த வீட்டிலேயே 22 சவரன் நகையை கொள்ளையடித்துவிட்டு புகார்தாரர் மீதே பாலியல் குற்றம் சாட்டி தப்பிய 2 பெண்கள் கொள்ளையடித்த நகைகளை அணிந்து ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் சிக்கினர். உண்மையான குற்றவாளிகளை விடியா அரசின் ஏவல் துறை கண்டுபிடிக்க இயலாத நிலையில் தானாகவே சிக்கிக்கொள்ளும் குற்றவாளிகளை பிடித்துவிட்டதாக பெருமிதம் தெரிவிப்பது வேடிக்கையாக இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் 40 மூட்டைகளில் இருந்த 1.5 டன் ரேஷன் அரிசியை கொரியர் வாகனம் மூலம் கடத்த முற்பட்ட 3 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கும் நபர்களை பிடித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை பெரம்பூர் பகுதியில் மூதாட்டியிடம் நூதன முறையில் செயினை பறித்த 3 பேர் பிடிபட்டனர். சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கை வைத்துக்கொண்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என எப்படி சொல்ல முடிகிறது ஸ்டாலின் அவர்களே என பொதுமக்கள் ஆவேசம். சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 சக்கர வாகனத்தில் இருந்து 200 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டு திமுக பிரமுகர் கைது. போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்களை கட்சியில் வைத்துக் கொண்டு போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் என ஸ்டாலின் பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் காட்டம். தர்மபுரியில் உள்ள 15வது வார்டு பகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை பூர்த்தி செய்ய திமுகவினரின் இல்லத்துக்கு பொதுமக்களை வரவழைத்து விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதை கண்டித்து அதிகாரியை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கேள்வி. எஸ்ஐஆரை எதிர்ப்பதாக நாடகமாடும் ஸ்டாலின் அரசு வாக்காளர் திருத்தத்தில் பெரும் முறைகேடுகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதாக மக்கள் சாடல். சென்னை அருகே ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியின் சாலையோரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் சிக்கியதால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் சாலையோர குப்பைகளை அகற்றாமல் அலட்சியமாக இருப்பதே தீ விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புதல், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் திரளானோர் இரவையும் பொருட்படுத்தாமல் உள்ளிருப்பு போராட்டம். நாட்டு மக்களின் பிரச்சனைகள் குறித்து எதுவும் தெரியாமல் சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக கனவுலகில் வாழும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் சாடல். தமிழ்நாடு கூட்டுறவு ஆள் சேர்ப்பு நிலையம் நடத்திய தேர்வில் புதிய பாடத்திட்டம் குறித்து முன்னறிவிப்பு இல்லாததால் மாணவர்கள் அதிர்ச்சி. கூட்டுறவு மேலாண்மை படித்தோர் எதிர்பாராத பாடத்திட்டத்தால் தேர்வர்கள் பாதிக்கப்படுவதால் தேர்வுகளில் தெளிவான அறிவிப்பை வழங்குமாறு விடிய அரசுக்கு மாணவர்கள் கோரிக்கை. கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளராக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்மி அடித்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட சாலை பணியாளர்கள், டிசம்பரில் நடைபெறும் எங்கள் சங்கத்தின் மாநாடு ஸ்டாலின் அரசை மாற்றக்கூடிய மாநாடாக இருக்கும் என எச்சரிக்கை. எங்கள் வாழ்வை இருளில் தள்ளி இருக்கக்கூடிய தமிழக அரசு நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி புதிய வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். இறந்து போன சாலை பணியாளர் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் விரைந்து பணி வழங்க வேண்டும். அதே போன்று மாநில நெடுஞ்சாலை ஆணையம் என்ற பெயரில் தனியார் கார்ப்பரேட் முதலாளிகள் மக்கள் சொத்தாம் நெடுஞ்சாலைகளில் சுங்கவரி வசூல் கேட்களை நடத்தி சுங்கவரி வசூல் வேட்டை நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடிய தனியார்மய அரசாக இந்த அரசு இருக்கும் என்று சொன்னால் இது வன்மையான கண்டனத்திற்குரியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பல மணி நேரமாக மின்சாரம் தடைபட்டதால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதி. பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதை செல்போனில் படம் பிடித்த செய்தியாளரின் செல்போனை சார் பதிவாளர் பிடுங்க வந்ததால் பரபரப்பு. சரி, ரிப்போர்ட்டர் சார், கரண்ட் கட் ஆயிடுச்சா, மக்கள் வந்து அலை கழிக்கிறாங்க. சரி, நீங்க முன்னாடி வந்துட்டு இல்ல என்ன நீங்க வாங்க. சென்னை அடுத்த மாங்காட்டில் ரேஷன் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்களை ஊழியர்கள் அலைக்கழித்ததை கண்டித்து ரேஷன் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதம். மக்களிடம் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் ரேஷன் கடை ஊழியர்கள் பேசி வருவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என ஆவேசம். கடந்த 2022ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வில் ஆகாஷ் தனியார் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் இருந்து மட்டும் 2000 பேர் தேர்வு செய்யப்பட்டது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் அடுத்தடுத்து போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளும் அரசு பணியாளர் நியமனத்தில் ஊழலும் நடப்பதாக இளைஞர்கள் காட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரி ஊராட்சியில் பொதுப்பணித்துறை, வனத்துறை, ஊராட்சி நிர்வாகம் என யாருக்கும் தெரியாமல் வனப்பகுதியான காட்டுக்குள் அனுமதியின்றி 5 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டும் பணி. பொதுமக்கள், ஊராட்சி நிர்வாகம் குழப்பத்தில் உள்ள நிலையில் ஏரி வனப்பகுதியை ஆக்கிரமித்து சுற்றுச்சூழல் உரிமை மீறல் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு மருத்துவமனையில் டெக்னீஷியன் இல்லாததால் எக்ஸ்ரே எடுக்க முடியாமல் நோயாளிகள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. முல்லை பெரியாறு அணை சிறப்பாக பராமரிக்கப்பட்டு எந்த ஆபத்தும் இன்றி பாதுகாப்பான நிலையில் உள்ளது. தமிழ்நாடு, கேரளா இடையிலான பிரச்சனைகள் நட்பு ரீதியில் தீர்க்கப்பட்ட நிலையில் பராமரிப்பு பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக தேசிய அணை பாதுகாப்பு ஆணைய தலைவர் தகவல். தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாததால் ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள்.
தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இரு மாநில ஆம்னி பேருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் பயணிகளும் கோரிக்கை. திருவாரூர் ஓடம்போகி ஆற்றில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அமைதி இழந்த தமிழகத்தில் கண்படும் இடமெல்லாம் சடலங்களும் குற்ற சம்பவங்களும் காணப்படுவதால் அச்சத்தின் உச்சத்தில் மக்கள். நாகை மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த குறுவை பயிர்களை அதிகாரிகள் பார்வையிடாத நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படாமல் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் புதிய நெல்மணிகளை கொண்டுவர இயலாமல் விவசாயிகள் அவதி. விவசாயத்தை அழிப்பது ஒன்றையே மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாக விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டம் முழுமையாகவே குறுவை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அரசின் நிர்வாகம். மாநில அமைச்சராக இருக்கட்டும், உணவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், வேளாண்துறை அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். மாநில முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். காரணம் திட்டமிடுதல் கிடையாது. இப்போ கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை தேங்கி கிடக்கு. ஒரு நெல்லை அரவைக்கு அனுப்பாமல் எடுத்துட்டு போகாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 10,000 மூட்டைக்கு மேலே ஆயிரக்கணக்கான மூட்டைகள் தேங்கி கிடக்கு. நாகை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் உர தட்டுப்பாடு காரணமாக தனியார் கடைகளில் உரங்களின் விலை பன்மடங்காக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. விடிய அரசு விவசாயிகளை கிள்ளுக்கீரையாக எண்ணுவதால் கூட்டுறவு சங்கங்களில் முறையாக கடன்களும் வழங்கவில்லை என்றும் விவசாயிகள் குமுறல். அத்தியாவசியமான உரமான டிஏபி கூட்டுறவு சங்கங்கள்ல பெரிய அளவுல தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தனியார்ட்டையும் கேட்டோம்னா டிஏபி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 கடைகள் இருந்தா அதற்கு கூடுதலா இடுபொருள் வாங்கணும்னு சொல்லி விவசாயிகளை நிர்பந்திக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்கள்ல முழுமையாவே இன்னைக்கு டிஏபி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. ஏற்கனவே கூட்டுறவு சங்கங்கள்ல கடன் வழங்குவதில் பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்குன்னு விவசாய சங்கங்கள்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. போன மாதம் கொடுத்த விண்ணப்பத்திற்கு இந்த மாதம் வரை இந்த லோன்லாம் கிடைக்கல. வெளி மாநில சேவைகளை நிறுத்தியுள்ள தமிழக ஆம்னி பஸ் உரிமையாளர்களின் போராட்டத்தால் தினந்தோறும் 800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்காமல் 25,000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் சாடல். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த இருளர் வட்டம் கிராமத்தில் வீட்டின் அருகே முறையாக மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 2 வயது குழந்தை உயிரிழந்த சோகம். ஏற்கனவே 2 குழந்தைகள் விழுந்து மீட்கப்பட்டுள்ள நிலையில் கழிவுநீர் தொட்டிகள் மூடப்பட்டிருப்பதை ஊராட்சி நிர்வாகம் உறுதி செய்ய தவறிவிட்டதாக குழந்தையின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என்ற ஸ்டாலினின் அறிவிப்பு ஓராண்டை கடந்தும் ஏட்டளவில் மட்டுமே உள்ள அவலம். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் விளம்பர படப்பிடிப்புகளில் பிஸியாக இருப்பதால் புதிய படப்பிடிப்பு தளம் தேவையில்லை என முடிவு செய்துவிட்டாரா என சினிமா வட்டாரங்கள் விமர்சனம். சென்னையில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் காற்றில் கலந்துள்ளதாக பல்கலைக்கழக ஆய்வுகளில் தகவல். இவை நச்சுப் பொருட்களையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலுக்குள் கொண்டு சென்று சுவாச பிரச்சினைகள், அழற்சி மற்றும் நீண்டகால நோய்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பிளாஸ்டிக் கழிவுகளை குறைத்து மாஸ்க் அணிவது போன்ற முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வல்லுநர்கள் அறிவுறுத்தல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 15ஆம் தேதி ரயில் பயணத்திற்கான ரயில் முன்பதிவு தொடங்கியது. கூட்ட நெரிசலை சமாளிக்க கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சென்னையில் அடையாறு, கூவம், கொசஸ்தலையாறு உள்ளிட்ட நீர்வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளால் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து தொற்றுநோய் பரவும் அபாயம். நடப்பாண்டு தலைநகரில் தூர்வாரும் பணிக்காக விடியா ஸ்டாலின் அரசு ஒதுக்கிய 30 கோடி ரூபாய் என்ன ஆனதென பொதுமக்கள் கேள்வி. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 68 லட்சம் கிலோவிற்கும் மேல் கலப்பட நெய் வழங்கப்பட்டு அதன் மூலம் 251 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடத்தப்பட்டது உறுதியானதால் பக்தர்கள் அதிர்ச்சி. மோசடியில் உத்தரகாண்ட் மற்றும் திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடையதாக சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்துள்ள நிலையில் தீவிரமடைந்துள்ள விசாரணை. மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தின் துலா உற்சவத்தின் 4ஆம் நாள் திருவிழா கோலாகலம். சுவாமி அம்பாள் பூதம் புதகி வாகனங்களில் எழுந்தருளி பஞ்சமூர்த்திகள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க பூக்கள் தூவி திருவீதி உலா வந்த நிலையில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு.
பீகார் சட்டமன்ற தேர்தலின் 122 தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தீவிரம். 3,07,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள இறுதிக்கட்ட தேர்தலில் மொத்தமாக 1302 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகள் செப்டம்பரில் 2,17,000 கோடி ரூபாயாக 23% உயர்வு. தனியார் வங்கிகள் 74% பங்குடன் முன்னிலையில் உள்ள நிலையில் பொது வங்கிகளின் பங்கு 21% அதிகரிப்பு. 40 நாட்களாக நீடித்த அமெரிக்க அரசு நிர்வாக முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மசோதா செனட் சபையில் 60க்கு 40 வாக்குகள் பெற்று நிறைவேறியது. 8 ஜனநாயக கட்சி எம்பிக்கள் செலவின மசோதாவிற்கு ஆதரவளித்த நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி வரை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க தேவைப்படும் நிதி கிடைக்கும் என்பதால் அரசு நிம்மதி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பிற்கு ஜெய்ஸ்வால், ஜூரல் இடையே போட்டி. சஞ்சு சாம்சன் ட்ரேடிங் மூலம் சிஎஸ்கே அணிக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து வரும் நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் பொறுப்பிற்கு கடும் போட்டி. நடிகர் உதய் தீப் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் சாவு வீடு படத்தின் டீசரை வெளியிட்டது படக்குழு. ஆண்டன் அஜித் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் துக்கம் நிகழ்ந்த வீட்டின் பின்னணியில் நகைச்சுவையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். சொல்லுங்க என்னடா அதெல்லாம்? நீங்க என்ன சாவலியா? வெல்கம். என்னடா வீடு இது?